ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 95வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். தாவீதுடைய லைஃபை நீங்க பார்க்கும்போது அவன் எப்பொழுதும் ஆராதிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். அவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவருடைய ஆராதனை குறைந்து போகவில்லை. அரண்மனையில இருக்கும் போதும் அவருடைய ஆராதனை குறைந்து போகவே இல்லை. ஆகவே இந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று சேர்ந்து அந்த புதிய பாடலை பாடி அந்த ராஜாவை கொண்டாடுவோமா? புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் இந்த புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சொல்லுவோமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒன்று சேர்ந்து அந்த நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
உகந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, எல்லாம் மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உகந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஒன்று சேர்ந்து நாமத்தை உயர்த்துவோமா? ஓ, புதிய பாடல்கள் பாடி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கூப்பிடும் போது எங்களுக்கு பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. முதல்ல எல்லாரும் வாய்களை திறந்து அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் மகிமையின் ராஜா, நீர் மகத்துவம் உள்ளவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியோடு உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீண்டுமாய் சொல்வோம். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீண்டுமாய் சொல்லுவோம். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, எந்த வேளையிலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம் ஐயா. எங்களுடைய நாவு உம்மை துதித்துக் கொண்டே இருக்கட்டும் ஐயா. எங்களுடைய இருதயம் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கட்டும் ஐயா. ஏனென்றால் நீர் ஒருவரே அதிசயம் செய்கிறவர் ஐயா, நீர் ஒருவரே அற்புதம் செய்கிறவர் ஐயா என்று வாக்களித்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி. நீ அதிசயம் காண செய்வேன், நீ
அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்த தேவனே, ஒன்று கூடி நாம் அவரை வரவேற்று அவரை ஆராதிப்போமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும், வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். கூரைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. கூரைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. இந்த பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். மீண்டுமா என்று வாக்களித்தார், என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று இன்று இப்பொழுது அதை நிறைவேற்ற என் தேவன் வந்து விட்டார். என் தேவன் வந்து விட்டார். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சொன்னால் ஆகும் ஐயா, நீர் கட்டளையிட நிற்குமே. உம்முடைய கிருபைக்கு அளவே இல்ல, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன்.
உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உண்மையாக சொல்வோமா? ஆமாண்டரே, உம்மையே நான் சேவிப்பேன், என் உயிர் உள்ள வரை உம்மையே நான் சேவிப்பேன், உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஐயா. ஓ நன்றி ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் ஆண்டவரே, எப்பக்கத்தில் எங்களுக்கு நெருக்கம் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு ஐயா நாங்கள் ஒரு நாள் நாங்கள் தூர போக மாட்டோம் ஐயா. சுவாமி ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஐயா நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கர்த்தர், நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீரே எங்களை உயர்த்துகிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான நாட்களை எங்களுக்கு நீங்க தாருங்க சுவாமி. அப்பா நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கர்த்தர், நீரே எங்கள் மீட்பராய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அன்றே உம்மை இன்னுமாய் தரிசிக்க, இன்னுமாய் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. செய்பவர் நீர் தானே எசையா.
அல்லேலூயா. அப்பா, நீ தழும்புகளால் சுகமாக்குவேன் என்று சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பரிகாரி என கர்த்தராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேலையில ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினால கஷ்டப்பட்டு மருத்துவமனையில தனிமையா இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி நன்மை நீர் பொழிய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சுகம் அளிக்கும் வல்லமை அவர்கள் மேல பாயும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும், உங்களுடைய வார்த்தையினால் சுகம் உண்டாகட்டும், உங்களுடைய வாக்குத்தத்தத்தினால் இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் எங்கள் தேசத்திற்கு உண்டாகும்படியா, இந்த உலகத்திற்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு அற்புதம், ஒரு அதிசயத்தை இன்றைக்கு நீர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் செய்வீரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் செய்வீரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனே உம் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்த்தி ஜீவன் தந்தே, நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுவோம், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. I love you, I love you, I love you, I love you, Jesus. I love you, I love you, I love you, Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஒன்று சேர்ந்து கடைசியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஏனென்றால் நீர் ஒருவரை எல்லா துதிக்கும், நீர் ஒரு எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் உரியவர் நீர் ஒருவரே சுவாமி. நீங்க ஒருவர் தாயா, நீங்க ஒருவர் தான் எல்லா மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க சுவாமி.
நன்றி ராஜா. இதுவரை உதவி செய்த எபினேசரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னை கண்ட தெய்வமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தடைகளை உடைத்தவரே உமக்கு நன்றி ராஜா. அடரே சோர்ந்து போன நேரமெல்லாம் நீர் எங்களை தூக்கி எங்களை சுமந்தவரே, எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
ராஜா எபினேசரே, எல்ரோயி, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நான் உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் உம்மையே நம்புவேன். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு உம்மை அன்பு கூறுகிறோம் ஐயா. உண்மையில எங்கள் நம்பிக்கை இருக்கட்டும் ஐயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்தி பாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்தி பாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மீண்டும் சொல்லணும், நம்புவதற்கு ஒன்றுமில்லை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை வைத்து சொல்வோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஆமென். முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், மதத்தில் பல காரியங்கள் தேவையா இருந்தாலும், என்ன செய்வதென்று எங்களுக்கு புரியாமல் இருந்தாலும், எங்கள் பாடினது போல நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் நம்பிக்கையே அசைந்தாலும், அஸ்தி பாரங்கள் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன், நான் விசுவாசிப்பேன் என் இயேசு ஒருவரை மாத்திரம். மட்டுமாய் கூட ஆராதனையில் பங்கு கொண்டதுக்காக, உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோட நீங்கள் பேசுவீராக, எங்களோட நீர் இடைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தொட்டு, எங்கள் குடும்பத்தை தொட்டு, எங்கள் தேசத்தை தொட்டு, எங்களை நீர் ஆசீர்வதித்து புதிய வழிக்குள் எங்களை பிரவேசிக்க கிருபை செய்வீராக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதம் 37 37ல் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெர்ஸ் 5ல், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மீண்டும் வாசிக்கிறேன். 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நம்முடைய வழியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார்.
ஸோ இந்த கால வேளையில் நம்ம பல வழிகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் பல வழிகளை நம்ம போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வழி எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம போகிற இந்த வழியை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அது எப்படி மோசமான வழியாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பாதைகள், நம்முடைய பிஸ்னஸுடைய காரியங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய திருமண காரியங்கள், நம்முடைய குடும்பத்துடைய காரியங்கள், நம்முடைய ஊழியத்துடைய காரியங்கள், நம்முடைய தேசத்துடைய பாதைகள் கொஞ்சம் அற்பமாய் காணப்படலாம், பல ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம், வனாந்தரமாய் காணப்படலாம். ஆனாலும் அதை கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய கரத்தில் இந்த வழியை முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமேன், 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 ஆமேன். யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது 23ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 23வது அதிகாரம், அதில் 10வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது, அந்த யோபுடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கர்த்தர் யோபுவை கொடுத்து பல நல்ல காரியங்களே அவர் சொல்லுகிறார். யோபு சன்மார்க்கன், உத்தமன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் ஆராதனை செய்கிறவன் என்று பல காரியங்களை கர்த்தர் யோபுவை குறித்து அங்கு ரொம்ப அழகாய் தெளிவாய் அவர் பேசுகிறார். ஆனால் என்ன நடக்கிறது, கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு காரியமாய் அவருடைய குடும்பத்தை விட்டு அகன்று போகிறதை நான் பார்க்கிறோம். பலவிதமான சோதனைகளுக்குள்ள அவன் போக 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 அவருடைய வழியை பார்க்கும் போது ரொம்ப மோசமான ஒரு வழின்னு தான் நான் சொல்ல முடியும். உறவினர்கள் கைவிட்டாங்க, குடும்பத்தார்கள் போயிட்டாங்க, ஆஸ்திகள், அவருடைய சுகம், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய கூட எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாய் காணப்பட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட வழி என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வழி. பட் அதே யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று. பல இடுக்கண்கள், பல பிரச்சனைகள், பல ஏமாற்றங்கள், பல நஷ்டங்கள் என் வழியில போயிட்டு இருக்குதான். ஆனாலும் யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் இந்த வழியை அவர் அறிவார், என் தேவன் அறிவாராம். ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தி பாருங்களேன். இன்றைக்கு நாம் போகும் இந்த வழியை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இதே வசனத்தான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க போகிற அந்த வழியை என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறாருங்க. ஒருவேளை நீங்க போகிற அந்த பிரயாசங்கள், நீங்க படுகிற அந்த கஷ்டங்கள், அந்த பலவீனங்கள், அந்த நஷ்டங்கள், அந்த வழி மற்ற ஜனங்களுக்கு புரியாமல் காணப்படலாம். உங்களுடைய பெற்றோர்களுக்கு, கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, சபையாருக்கு கூட புரியாமல் காணப்படலாம். ஆனால் இந்த உலகத்தை சர்வத்தையும் படைத்த அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய போகிற ஒவ்வொரு வழியையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறாராம். இதுக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னங்க? ஆகவே நம்முடைய இந்த வழிகளை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். 139ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்க்கும்போது அங்கு தாவீது ராஜா சொல்லுகிறார் 139ஆம் சங்கீதத்தில், நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உட்கார்ந்து இருக்கிறது, நம்முடைய எழுந்திருக்கிறது எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சுக்கிறாராம்? அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறாராம். ஆமே, ஆமே. ஸோ இந்த வழியை, நம்முடைய பாதையை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நேர்த்தியாய் அவர் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஒரு சில வழிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 28வது அதிகாரம், the book of Genesis chapter 28, அதுல யாக்கோபை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். அதுல 20வது வசனத்தை வாசிக்கும் போது verse 20ல, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்று சொல்லுகிறார். மீண்டுமாய் வாசிக்கிறேன். எப்படிப்பட்ட வழி? நல்லா கவனிங்க. யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் என்னோட இருந்தார் இந்த வழியில், நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றினார், உண்ண ஆகாரம் கொடுக்கிறார், உடுக்க நல்ல வஸ்திரத்தை எனக்கு தந்தாராம். ஆமேன். பாருங்களேன், இந்த வழி எப்படிப்பட்ட வழின்னு நான் சற்று யோசித்து பார்க்கும்போது, யாக்கோபு யாருங்க? ஆபிரகாமுடைய பேரன், அதாவது ஈசாக்குடைய மகன். இந்த யாக்கோப்பு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள். ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் அதிகம், அதை காட்டிலும் ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய விருத்தி அடை செய்தாராம், பழகி பெருகினார்கள். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இப்போ யாருக்கு கிடைக்குது? இந்த யாக்கோபுக்கு கிடைக்குது. அவ்வளவு ஆஸ்தி, அவ்வளவு ஆசீர்வாதங்கள், அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் அவன் மேல குமிந்து கிடைக்குது. அதை காட்டிலும் அந்த ஏசாவுடைய, தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அங்கு ஏமாத்தி வர அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையும் என்ன செஞ்சான் இந்த யாக்கோபு இப்ப எடுத்துக்கொண்டான்.
அப்ப எக்கச்சக்கமான ஆசீர்வாதம் குமிஞ்சு கிடக்குது. தன்னுடைய அம்மா ரெபெக்காளுடைய ரொம்ப செல்ல பையன், அன்பு, அம்மாவுடைய அன்பும் எக்கச்சக்கமா குமிஞ்சு கிடக்குது. அம்மாவுடைய அன்பு, தாத்தாவுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை திருடி எல்லாம் வச்சு இருந்தாலும், ஆனா இப்ப என்ன நடக்குது என்றால் 5ஆம் வசனத்துல ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விட்டான். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். இது என்ன, எப்படிப்பட்ட வழி என்று பார்க்கும்போது இது ஒரு தனிமையான ஒரு வழிங்க. இவ்வளவு ஆஸ்தி, அந்தஸ்து, ஆசீர்வாதம், அன்பு எல்லாம் இருந்தாலும் இப்ப ஈசாக்கு தன்னை தனிமையில் அந்த வழியில போயிட்டு இருக்கிறாரு. யாருமே கூட இல்லைங்க, யாருமே கூட இல்லை. ஸோ இவ்வளவு பெரிய செல்வந்தனுடைய பையன் அட்லீஸ்ட் ஒரு 2 வேலைக்காரங்களை கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு ஒட்டகத்தையாவது கொடுத்துருக்கலாம், ஒரு கழுதையாவது கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம், சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் போகிற இந்த வழியில என்னை தேவன் காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவினர்கள் ஒண்ணுமே கொடுக்கல, அவருடைய பெற்றோர்கள் ஒண்ணுமே கொடுக்கல, கைவிட்ட சூழ்நிலையில நீ போயிட்டு வா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. எங்க போகிறான்? அவங்க லாபான் வீட்டுக்கு போகிறான். அங்கே முன்ன போய் பார்த்துருக்கிறான்னா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு புதிய இடத்துக்கு போகிறாரு. அவங்க மாமா எப்படிப்பட்டவரோ நம்மளுக்கு தெரியாது. ஒரு பலவிதமான நிறைய கேள்வியோடு என்ன செய்யறான்? இப்பொழுது யாக்கோபு பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு தனிமையான சூழ்நிலையில் போயிட்டே இருக்கிறாருங்க. பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதை இப்பொழுது அனுபவிக்க முடியல. சில சமயத்தில் அநேக நம்முடைய லைஃப்ல கூட பல காரியங்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், புதிய கிருபையை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா இப்ப ஒண்ணுமே செயல்படுறது மாதிரியே தெரியலையே என்று பல கேள்வியோடு நீங்க இருக்கலாம். இப்ப நான் தனிமையை தானே போயிட்டு இருக்கிறேன், பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பட் இருக்கிறது மாதிரியே எனக்கு தெரியல, கணவன் இருக்கிறாரு பட் இருக்கிறது மாதிரியே தெரியல, நான் ஏதோ ஒரு லோன்லியை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தனிமையை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த தனிமையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, என் பாதையெல்லாம் தனிமையாக தான் இருக்குது, பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரை நான் தனிமையிலேயே போராடிட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு யாரும் வர்றது மாதிரி இருக்கிறது பட் என்னை ஏமாத்திட்டு தான் போறாங்க, உதவி செய்வதற்கு வர்றது மாதிரி இருக்கிறாங்க பட் நான் சொன்னாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேனே, நான் தனிமையில் போயிட்டு இருக்கிறேன், நான் தனிமையில் போயிட்டு இருக்கிறேன். பட் ஒரு நல்ல வார்த்தைங்க, அங்கு தேவன் யாக்கோபோட எப்படி இடைப்பட்டார் பார்த்தீங்களா? தேவன் என்னை காப்பாற்றி, ஒரு மோசமான பாதை, பலவிதமான கொடிய மிருகங்கள் வருகிற அந்த பாதையில அவர் சொல்றாரு, தேவன் ஒருவரே என்னை காப்பாற்றி இந்த உண்ண ஆகாரத்தையும் உடுக்க வஸ்திரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்த அதே தேவன், அதே யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் இந்த தனிமையான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்ல தேவன் உண்ண ஆகாரத்தையும் உடுக்க வஸ்திரத்தையும் உங்களை பலவிதமான சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை அவர் வழிநடத்துகிற நல்ல தேவனாய் அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமே. இப்போ போகும்போது என்ன போறாரு? ஒரு கோல் தடியோடு என்ன செய்றாரு? போகிறாரு. ஒண்ணுமே இல்லை, சப்போர்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, ஹெல்ப்புக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. பட் அங்க லாபான் வீட்டுக்கு போகிறாரு. அங்க பல காரியங்கள் நடக்குது. அடுத்த அதிகாரத்துல தான் நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் மீண்டும் இதே யாக்கோபு என்ன செய்யறாரு? ரிட்டர்ன் ஆகிறாரு. தன்னுடைய அப்பா வீட்டுக்கு பல வருடங்கள் கழித்து என்ன செய்யறாரு? ரிட்டர்ன் வருகிறாரு. அப்ப ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் சாப்டர் 35ல இந்த யாக்கோபு மீண்டும் ரிட்டன் வருகிறாரு. அப்ப எங்க வருகிறார் என்றால், அந்த 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். நல்லா கவனிங்களேன், அந்த 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அந்த இடத்துல கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்து, கர்த்தர் என்னை ஆகாரம் கொடுத்து என்னை காப்பாற்றி என்னை போஷித்தார், இது ஒரு பயங்கரமான ஸ்தலம், இதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டாரு. இப்ப மீண்டுமாய் ரிட்டன் வருகிறார், அதே பெத்தேலுக்கு வருகிறார். பாருங்களேன், அப்ப அந்த பெத்தேலுடைய பழைய நேம், இடத்துடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா லூசுன்னு போட்டிருக்கான். இதை சற்று யோசித்து பார்க்கும்போது, சில சமயத்தில் நம்ம தனிமையா இருந்தாவே நம்முடைய லைஃப் ஒரு லூஸ் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போது கூட லாக்டவுன்ல பல பேர் தனிமையில் அடைக்கப்பட்டிருக்கலாம், பல காரியங்கள் இழந்து போய் காணப்படலாம், பல ஆசீர்வாதங்கள் வராமல் தடைப்பட்டிருக்கலாம், வருமானம், இந்த மாதத்துடைய வருமானம் எங்களுக்கு வரல, வர வேண்டிய பணம் வரவிடல,
பல ரேஷன் வரவில்லை, பல காரியங்கள் வரவில்லை. அதனால அதை நினைத்து 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 நான் ஒரு லூசு மாதிரியே இருக்கலாம் என்று கூட நீங்க யோசித்திருக்கலாம். பட் அந்த லூசையும் தேவன் பெத்தேலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். 28ஆம் அதிகாரத்தில் அது லூசா தான் இருந்துச்சு. பட் கர்த்தர் அதே பாதையை என்ன செய்யறாரு, அங்கு பெத்தேலாய் கர்த்தர் என்ன செய்யறாரு, அங்க மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் அவரோடு பேசுகிறாருங்க. ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்க தனிமையான இந்த நேரத்தில் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். தேவன் உங்களோடு கூட அவர் பேச அவர் போதுமானவராய் காணப்படுகிறாருங்க. இந்த யாக்கோபு மீண்டும் எப்படி ரிட்டர்ன் வருகிறாரு, தனிமையில போனாரு, கோலும் தடியோடு போனார். பட் இங்க ரிட்டர்ன் வரும்போது எப்படி வருகிறார் பாருங்களேன், 2 பரிவாரங்களோடு அவர் வருகிறாருங்க. எந்த பாதையில தன்னன் தனிமையில போனீங்களோ அதே பாதையில தேவன் பல பரிவாரங்களோடு அதே இடத்துல கூட்டு கொண்டு வந்து உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய தலையை உயர்த்துகிற அவர் தேவனாய் காணப்படுகிறாருங்க. ஆமென். 2 பரிவாரங்கள் என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 சிட்டியோட, ஒரு 2 ஊரோடைய எல்லா ஆசீர்வாதங்கள், மக்கள், வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், ஆடு, மாடு, திரளான பணிவிடைக்காரர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தோடு, அதாவது ஒரு 2 ஊர் நிறைய இருக்கிற ஜனங்கள் அந்த ஆசீர்வாதங்களோடு இப்ப என்ன செய்றாரு, இதே இடத்துக்கு வருகிறார். ஆமென். போகும்போது அந்த இடம் லூசு மாதிரி காணப்பட்டுச்சு. பட் வருகும்போது அந்த இடம் பெத்தேலாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, மாற்றி விட்டார். ஆமென், 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 ஆமென். சோத்திரம், சோத்திரம் ஐயா. எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய நல்ல தேவனா இருக்கார் பார்த்தீங்களா. சில சமயத்தில் உங்களுடைய லைஃப்ல இப்படிப்பட்ட காரியங்கள், தனிமையில நீங்க போராடிட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. தனிமையில நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியுங்க. தனிமையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்களா, மீண்டும் விசுவாசிங்க, மீண்டும் இந்த வார்த்தையை நம்புங்க. மீண்டும் அதே இடத்துல வரும்போது, அதே பகுதிக்கு நீங்க வரும்போது, அதே மக்கள் இடத்துல வரும்போது நீங்க வித்தியாசமா நீங்க வருவீங்க. நீங்க ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்க வருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை அதே ஜனங்களும் அதே இடங்களும் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாட்கள் வரும் என்பதை நீங்க என்ன செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க. இதுதான் யோபுடைய லைஃப்ல வந்துச்சு பாருங்களேன். யோபுடைய லைஃப்ல வந்துச்சு. 1ஆம் அதிகாரத்தில் ஒண்ணுமே தெரியல, டீட்டெயில். 2ஆம் அதிகாரத்தில் ஒண்ணுமே புரியல. என்னப்பா நான் போகிற வழி இப்படிப்பட்ட மோசமான வழியா இருக்குதா என்று நினைத்தாங்க. பட் கடைசி அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது என்ன நடந்தது, கடைசி அதிகாரத்தில் தேவன் அவர்களை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதித்து அவரை மேன்மைப்படுத்தினார். அவருடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன், எவ்வளவு வல்ல தேவன் பாருங்களேன், எவ்வளவு உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோ உங்களுடைய தனிப்பட்ட, உங்களுடைய தனிமையான, உங்களுடைய அப்படிப்பட்ட அந்த வழியை தேவன் மாற்றி ஒரு ஆசீர்வாதமான வழியாய் கர்த்தர் அவர் மாற்ற போதுமானவராயிருக்கிறார் என்பதை இந்த காலவில் நீங்கள் விசுவாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 2வதாக ஒரு வழியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The book of Deuteronomy, உபாகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமும் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமும் 2:7, Deuteronomy chapter 2 verse 7ல நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை. 2வது எப்படிப்பட்ட வழி, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். 2வது நீ தனிமையில போகிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். 2வது இது பெரிய வனாந்திரத்தின் வழியையும் என் தேவன் அறிவாராம். ஆமென். இப்படிப்பட்ட வனாந்திரத்தை அநேக சமயத்தில் நம்ம பார்த்ததில்லை. பட்டு அந்த வனாந்திரம் பார்க்கும்போது இன்றளவும் அங்கே ஒரு கடையோ, எந்த ஒரு வசதியோ, ஒரு தண்ணியோ எதுவுமே கிடைக்காத ஒரு வனாந்திரம், மோசமான ஒரு வனாந்திரம், கொடிய விலங்குகள் நிறைந்த ஒரு வனாந்திரம். ஆனால் அந்த பெரிய வனாந்திரத்தில் நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்ததை தேவன் அறிவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்திரம் என்று பார்க்கும்போது அங்கு எந்த விதமான வசதி கிடையாது. வனாந்திரம் என்று பார்க்கும்போது அங்கு ரொம்ப அக்கினி நிறைந்த ஒரு இடம். வனாந்திரம் என்று பார்க்கும்போது அங்கு ஒரு மரணம் என்கிற ஒரு அர்த்தத்தைக்குரிய காரியமாக காணப்படுகிறது. பட் அப்படிப்பட்ட இடத்திலையும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் அழகாக நேர்த்தியாக நடத்தினார். ஆமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க.
அவங்க நினைச்சாங்க, ஓகே அடுத்தது நம்ம கானான் தேசத்துக்குள்ள போகிறோம், ஆசீர்வாதமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன், வாக்குத்தத்தம் உள்ள தேசம் வந்து விட்டது என்று சொல்லி ரொம்ப இன்பமா அவர்கள் என்ன செஞ்சாங்க, புறப்பட்டாங்க. பட் போயிடறாங்க, நடக்கிறாங்க, நடந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இல்லைங்க, 40 வருடம் வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினார். அநேக சமயத்தில் நம்முடைய லைஃப் கூட கர்த்தர் நம்ம வேர் பிரித்தார், ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். ஓகே, நல்ல ஆசீர்வாதம் நம்மளுக்காக காத்திருக்கிறது என்று நம்ம நினைத்திருப்போம். நாளைக்கு அந்த ஆசீர்வாதம் வருது, அடுத்த நாள் அந்த ஆசீர்வாதம், இந்த மே மாதம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது என்று நம்ம நினைத்திருப்போம். பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒரு வனாந்திர சூழ்நிலையாக தான் போயிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றே இந்த வனாந்திரம் எப்பத்தான் முடியும், எப்பத்தான் அந்த இன்ப தேசத்தை நான் பார்க்க போறேன், எப்பத்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன் என்று பல கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த வனாந்திரத்திலையும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இந்த வனாந்திரத்திலையும் தேவனுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். இந்த வனாந்திரத்திலையும் தேவனுடைய அதிசயங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நாம் பார்க்க முடியுங்க. ஆமே, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். அந்த கானான் தேசத்துல தான் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் இல்லைங்க, இப்பொழுது நீங்க பிரயாணப்பட்டு இருக்கிற இந்த வனாந்திரத்துல கூட, இந்த ட்ரையான பிளேஸ்ல கூட, இங்கு ஒன்றும் கிடைக்காத இந்த சூழ்நிலையில கூட நம்முடைய தேவன் நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன், சோத்திரம் சோத்திரம். ஆதியாகமத்தில் நீங்க 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதிகாலை நேரத்தில் ஆபிரகாம் எழுந்து ஆகாரையும் தன்னுடைய பிள்ளையும் கூப்பிட்டு என்ன செய்றாரு, இந்தாங்க ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு ரொட்டியையும் கொடுத்து இந்த இடத்தை விட்டு நீ போ என்று சொல்றார். ஆகாருடைய உள்ளமெல்லாம் உடைந்திருக்கும். இவ்வளவு நாள் நான் இந்த மனிதனுக்காக நான் உழைச்சனே, இவருடைய எல்லா காரியத்தையும் நான் நிறைவேற்றினேனே, ஆனால் இப்பொழுது அட்லீஸ்ட் ஒரு மாதம் சம்பளமாவது கொடுத்துருக்கலாமே, ஒரு பிஎஃபாவது கொடுத்துருக்கலாமே, அப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட யோசிப்போம் இல்லையா. பட் துரத்தப்பட்ட ஒரு அனுபவம். இப்பொழுது ஆகார் என்ன செய்கிறாங்க, பிள்ளையை தூக்கிட்டு வனாந்திரத்தில், அந்த வனாந்திரத்தை பெயர்ஷெபா வனாந்திரத்தில் அவங்க போடுறாங்க. பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பிள்ளையை போட்டு அந்த அம்மா தூரத்தில் போய் என்ன செய்கிறாங்க, அழுவுறாங்க. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமே, அந்த வனாந்திரத்தில் அந்த அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாருடைய, அந்த புறஜாதியாகிய ஆகாருடைய சத்தத்தையும் அவருடைய பிள்ளையின் சத்தத்தையும் வனாந்திரத்தில் என் தேவன் கேட்டது உண்மை என்றால், இதே வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போய் கொடுக்கிற என்னுடைய சத்தத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய அழுகுறலையும் தேவைகளையும் இந்த உயிருள்ள தேவன் அவர் நிச்சயம் அவர் கேட்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆமேன், சோத்திரம் ஐயா. வனாந்திரத்தில் நான் கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் உற்று கவனித்து அவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். விதத்தில் நீங்க வாசிக்கும் போது வனாந்திரத்திலிருந்து பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். வனாந்திரத்திலிருந்து பல பரிசுத்தமானவர்களை கர்த்தர் எழுப்பினார். இதே வனாந்திரத்திலிருந்து தேசத்தை அசைக்கக்கூடிய மக்களை கர்த்தர் எழுப்பினாருங்க. மோசையுடைய யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது, மோசே அங்க வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை என்ன செஞ்சார், அவர் மேய்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய இஸ்ரவேலுடைய தரிசனத்தை எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டு இங்க மாமனார் வீட்டில் அவர் செட்டில் ஆயிட்டார். எல்லாவற்றையும் அவர் மறந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு எகிப்தை விட்டு இங்க வந்து. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக மறந்திருக்கலாம். எப்படி தேவன் மோசே பிறந்து அந்த 3 மாதத்துக்கு பிறகு தேவன் அவளை எவ்வளவாய் காப்பாற்றி அரண்மனையில் வளர்க்கும்படியாய் தேவன் கிருபை செய்தாரே, அதோடைய நோக்கம் என்ன என்பதை எல்லாம் மோசே மறந்து இப்ப வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். பட் என் தேவன் விட்டு விடுவாரா? இல்லைங்க. அவர் அரண்மனையிலையும் என் தேவன் மோசையை வளர்த்தாரு. அதே தேவன் இங்கு வனாந்திரத்திலையும் வந்து அந்த மோசையை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அவர் வேறு பிரிக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமே, ஒருவேளை நீங்க பல காரியங்களை இழந்து ஒரு வனாந்திர சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ஓகே, இதுதான் என்னோட பிசினஸ், இதுதான் என்னுடைய லைஃப், இதுல தான் நான் செட்டில் ஆகணும்னு நினைத்துக்கலாம். பட் அந்த வனாந்திரத்திலையும் என் தேவனுடைய சத்தம் உங்க இடத்துல வருகிறது. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, ஒரு லட்சக்கான கூட்டத்தையும் அவருடைய தேசத்தை அவருடைய பிள்ளைகளையும் காப்பாற்றும்படியாக கர்த்தர் வனாந்திரத்தில் உங்களோட கூட இடைப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமே, நீங்க என்னாகமம் 24 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவரை கூட்டு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களான என்ன செய்து சபிக்கணும்னு சொல்றாங்க.
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ சபினுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்துல ஒரு டென்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கூடாரத்துல இருக்கிறாங்க. கூடாரம் என்பது ஒரு சாதாரண ஒரு துணியினால வச்சு தச்சு ஒரு 4 மூலையில கட்டிக்கிட்டு ஒரு டென்ட்ல அவங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிள்ளையம் என்ன செய்றாரு? வந்து அவங்கள சபிக்க வர்றாரு. ஆனா என்ன நடக்குது? அவளோட வாயில இருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? இந்த வனாந்திரத்துல இருக்கிற இந்த கூடாரங்களும் இந்த வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் சொல்றாரு, என்னாகமம் 24:5 நம்பர்ஸ் 24:5 இந்த வனாந்திரத்துல குடியிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரமும் அவருடைய வாசஸ்தலமும் அவருடைய டென்ட்டும் எவ்வளவு அழகா இருக்கிறதா. அப்பார்ட்மெண்ட்ல இல்லைங்க, இவங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கலங்க, அல்லது ஒருவேளை இவங்க எம்ஐஜி எஸ்எஃப்எஸ்ல குடியில்லைங்க, அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. இது எதை சொல்றாரு? வனாந்திரத்தில் அவங்க குடியிருக்கிற அந்த டென்ட்டை பார்த்து எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆமே. சில சமயத்தில் நம்ம பார்வைக்கு என்னடா அது வனாந்திரத்தில் இருக்கிறோமே, நம்முடைய வீடு இப்படி இருக்கிறது, சூழ்நிலை இப்படி இருக்கிறது, சமுதாயம் இப்படி இருக்கிறது எப்போ தான் நினைப்போம். பட்டு நீங்கள் ஆவிக்குரிய கண்களை நீங்கள் பார்க்கும்போது அது வனாந்திரம், அது ட்ரையாக இருக்குது. எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா வீட்லேயும் அழுகுறையும் பற்றாக்குறையும் போயிட்டுருக்கு. பட் தேவன் எப்படி பார்க்குறாரு? நம்முடைய ஆவிக்குரியங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அழகாக இருக்கிறதா நம்முடைய கூடாரம். ஒரு சாதாரண ஒரு டென்ட்டு தேவனுடைய பார்வையில் ரொம்ப அழகாக இருக்கிறது. வனாந்திரத்தில் கூட இந்த டென்ட்டை வீட்டை கூட அழகாய் தேவன் மாற்றுவாருங்க. ஆமே. வீடுபாய் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட மோசமான இந்த வனாந்திரத்தில் கூட நம்முடைய டென்ட் ஆகிய இந்த கூடாரத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை என் தேவன் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் அவர் என்ன செய்வார்? மாற்றக்கூடியவராக இருக்கிறாரா. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்தில் கண்களை நீங்கள் என்ன செய்ய? நம்முடைய குடும்பத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆமே. சோத்திரம். வனாந்திரம் என்பது ரொம்ப சூடாக இருக்கும் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல கூட தேவன் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நம்முடைய தேவன் அவர்களை பாதுகாத்தாராம். ஆமே. ஹல்லேலூயா. பகல் நேரத்தில் ஒரு ஏசி, இரவு நேரத்தில் ஒரு ஹீட்டரை போட்டு தேவன் இந்த வனாந்திரத்தில் தேவன் நம்மை அவர் காப்பாற்ற அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். தாவீதுடைய லைஃப்பை பாருங்க, வனாந்திரத்தில் தான் இருந்தார், ஆடு பேச்சிட்டு இருக்கிறான். அவருடைய சகோதரர் சொன்னாங்க, உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆட்டையும் வனாந்திரத்தில் விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னு என்று கேள்வி கேட்டாங்க. வனாந்திரத்தில் தான் அவன் லைஃபே ஆரம்பிச்சிச்சு. அதுவரை வனாந்திரத்தில் தான் ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த தாவீதை தேவன் அழைத்து அரண்மனையில் உட்காரும்படியாய் என் தேவன் கிருபை செய்த தேவன். ஆமே. அந்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய கிருபை என்றும் மாறாததாய் காணப்படுகிறது. ஆமே. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழியை அவர் உண்டாக்குகிறவராய் காணப்படுகிறார். ஆமே. வனாந்திரத்தில் புதிய பாதையை தேவன் நமக்காக அவர் உண்டு பண்ணவராக இருக்கிறாருங்க. வனாந்திரத்தில் வரும்போது அவங்களுக்கு தண்ணீர் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரினால் அவர்களை காப்பாற்றினார். வனாந்திரம் என்பது சரியான விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்கள் எப்படி நடத்தினார்? பரலோகத்தின் தூதர்கள் உண்ணும் உணவினால், அந்த மன்னாவினால வனாந்திரத்தில் போஷித்தது உண்மையானால் அதே தேவன் வனாந்திரத்தில் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அற்புதமான விதத்தில் அவர் சந்திக்க வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 29 அதில் நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடியதாக இருக்கிறதாம். ஆமே. நீங்கள் சொல்லலாம், வனாந்திரத்தை ரொம்ப மோசமா, அதை யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியாது, அந்த வனாந்திரத்தை யாராலையும் மாற்ற முடியாது, அது ரொம்ப மோசமான வழியாக இருக்குதுங்க அப்படின்லாம். பட் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வனாந்திரத்தை கூட என்ன செய்யுமா? அது அசைக்கக்கூடியதாய் காணப்படுகிறதாம். ஆமே. அந்த மோசமான உங்கள் வழியை கூட, மோசமான இந்த சூழ்நிலையை கூட என் வார்த்தை அசைக்கக்கூடியதாய் மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ என் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதாய் காணப்படுகிறது. இதே மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேத்யூ 3:3 வாசிக்கும் போது அங்கே யார் வருகிறார்? அங்கே யோவான் ஸ்நானகன் வருகிறார். ஒரு இருண்ட காலம் எல்லாம் முடிந்து, தீர்க்க தரிசனம் இல்லை, ஒரு பலி இல்லை, ஆசாரிப்பு இல்லை, ஆசாரிகளோட ஊழியம் இல்லை, அநேக காரியங்கள் இல்லாமல் ஒரு இருண்ட சூழ்நிலை போயிடுச்சு. பட் இங்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறார். அவர் பேர் தான் யோவான் ஸ்நானகன். அவரை பற்றி எப்படி
கூறப்படுகிறது, வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமே. இதை யோவான் ஸ்நானகன் எங்க தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? வனாந்திரத்துல ஊழியத்தை ஆரம்பித்தார். பட் அவரை பார்க்கும்படியாக எல்லா சிட்டியில் இருக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமீன். இதுதான் கர்த்தர் செய்யற செயலுங்க. சிட்டியில போய் செட்டில் ஆகலாம், எல்லாம் வர்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். பட் இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்து தன்னுடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எல்லா யூதயா நகரத்தார்கள் எல்லாரும் இந்த வனாந்திரத்தில் யோவானுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, யோவான் இடத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தேடி வந்தார்களாம். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வழி தனிமையான பாதையில் நீங்கள் போயிட்டு கொண்டுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வழி வனாந்திர சூழ்நிலையில் காணப்படலாம். பட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியினாராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமே. சில சமயத்தில் ஆவியானவர் நம்மை வனாந்திரத்துக்கு லீட் பண்ணார் என்றால் உங்களை முற்றிலுமா விட்டு விடுங்க. ஏனென்றால் இயேசு ஏற்கனவே போயிட்டார். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே வனாந்திரத்தில் போய் சாத்தானை ஜெயித்து எழுந்தார். அப்ப இயேசு எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது என்றால், நான் கிறிஸ்துவுடையவனாய் காணப்பட்டால், நானும் வனாந்திரத்துக்கு போனென்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சோதனைகளும் என்னை நோக்கி வந்திருக்கும் என்றால், கிறிஸ்து ஜெயித்தது உண்மை என்றால், அதே ஜெயம் எனக்கு உண்டு, அதே வெற்றி எனக்கு உண்டு என்பதை கர்த்தர் உங்கள் மூலமாய் இந்த வனாந்திரத்தின் பாதையில சூழ்நிலையில அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, என்னாகமும் 21ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதே இன்னொரு வசனம் இருக்கிறது. யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 வசனம். என்னாகமும் 21:4, நம்பர்ஸ் 21:4, இன்னொன்று எக்ஸோடஸ் 14:11. யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. ஸோ எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க ஒரு பெரிய ஆர்ப்பரிப்போடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கானான் தேசத்தை நோக்கி அவருடைய பிரயாணம் புறப்பட்டது. பட் என்ன ஆச்சு? அவங்க புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எங்கே போய் சேர்றாங்க என்றால், அந்த அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அவங்க போய் என்ன செய்கிறாங்க? சேர்றாங்க. அப்போ முன்னாடி சிவந்த சமுத்திரம், 2 சைடு பார்க்கும்போது அங்கே சீனாய் மலை, பின்னாடி பார்க்கும்போது பார்வனுடைய ரதங்கள் படைகள் வந்து சூழ்ந்திருக்கிறது. யோசித்து பாருங்க. ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு கர்த்தர் நம்ம ஜெபத்தை எல்லாம் அழுகுறெல்லாம் கேட்டார் என்று நினைத்து கொண்டு அவங்க புறப்பட்டிருப்பாங்க. பட் புறப்பட்டு ஒரு சில நாட்கள்லேயே எங்கு வந்து சேர்ந்துட்டாங்க? ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன யாத்திராகம்ல எக்ஸோடஸ் 14:11, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று இந்த வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்களோ அப்படின்னு என்ன செய்கிறாங்க? எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன்? வேற வழியே இல்லை. முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம், பயங்கரமாக கடல் அப்படியே அலை வீசி எழும்பி கொண்டிருக்கிறது. பின்னாடி போக முடியாது, பின்னாடி பார்வோன் அப்படியே ரதங்கள், இந்த சைடு மலை, எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை, ஒரு தப்பித்து கொல்லவும் முடியாது. எல்லாம் யோசித்தாங்க, ஓகே அங்கே பிரேத குழி கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு விட்டான்கடா, எல்லாம் இந்த சிவந்த சமுத்திரத்தில் சாவலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, அடுத்தது என் லைஃப் மரணம் தான், முடிஞ்சிச்சு என் லைஃப், எதிர்காலம் கிடையாது, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. என்ன நடந்தது? மோசை கர்த்தர்ட்ட சொல்லி ஒரு கோலை என்ன செய்கிறாரு? நீட்டு என்று சொல்லுகிறார். அது ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 78 அதில் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் எப்படி அந்த பிள்ளைகளை வழி நடத்தினார் என்று அந்த ஒரு வசனம் இருக்கிறது. 78:13, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார். இந்த வழி எப்படிப்பட்ட வழி? கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணின தேவனாயிருக்கிறாராம். ஆமென். பாருங்களேன், தேவன் நமக்காக வழியை எங்கே உண்டாக்குகிறார் என்றால் கடலையே பிளக்கிற தேவனாயிருக்கிறாராம்.
இதை காட்டிலும் ஒரு பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் என்னங்க இருக்கு? ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு எவ்வளோ அவர் பெரிய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆனால் இந்த ஜனங்களும் முறுமுறுக்கிறாங்க. அவ்வளோத்தான், நான் செத்துருவேன் போலக்கு, அவ்வளோத்தான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு போலக்கு, அவ்வளோத்தான், எதிர்காலம் கிடையாது போலக்கு, இன்றையோட எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாரு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ என் முன்னாடி மரணம் இருக்கிறது, நான் சாவ போகிறேன். பட் கர்த்தர் அதே மரணத்தை, அதாவது அதே கடலை அவர் ரெண்டாக பிளந்து தேவன் நினைச்சார் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், சோத்திரம் சோத்திரம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். ஆண்டவர் ஏற்கனவே இப்படி கூட யோசிக்கலாம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வருவாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. இந்த இடத்துக்கு எகிப்து பார்வோனும் ரதங்களும் வரும் என்று தெரியும். ஸோ ஆல்ரெடி தேவன் எல்லாவற்றையும் பிரித்து கூட வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? தேவன் எல்லா வழியையும் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ரோடு போட்டு கரெக்டாக கானானுக்கு போகிறது மாதிரி கூட ஆண்டவர் வச்சிருக்கலாமேன்னு அப்படின்னு நம்ம மூலையில் நம்ம யோசிப்போம். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவனுடைய வல்லமையையோ அவருடைய சக்தியவோ அவருடைய அற்புதத்தையோ அவருடைய கிரியைகளையோ நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நம்முடைய கண்கள் பார்க்கவே முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அவளை வழி நடத்தினதை இப்போ நாம் பார்க்க முடியுது. என்ன செய்யறாரு மோசே? அங்கே அந்த கோலை ஓங்கும் போது நல்லா கவனிங்களேன், அந்த படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 10 கட்டளைகள் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் அந்த கடல் ரெண்டாக பிளவுதான். எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம்! இதுவரை இந்த உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு காரியம் இல்லை. அந்த கடல் ரெண்டாக பிளகுது. ஆமே, எனக்காக தேவன் கடலிலே ஒரு வழியை உண்டாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமே, அந்த கடல் ரெண்டாக வளகுது. அது ரெண்டாக சமுத்திரம் விளந்து நடுவில் என்ன செய்யுது? ஒரு பாதை உண்டாக்குது. அது அப்படியே நீங்கள் உங்கள் கற்பனையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நடுவில் ஒரு பாதை உண்டாகுது. இந்த சைடு தண்ணீர் அப்படியே குவியலாக நிற்கிது, இந்த சைடும் தண்ணீர் அப்படியே மதிலை போல நிற்கிது. 2 சைடு தண்ணி நிற்குமாங்க எங்கேயாவது? ஆனால் நிற்கிதுங்க. இது ஆண்டவர் நம்மளுக்காக செய்கிற செயலுங்க. இப்போ பார்க்கும்போது சில சிங்கப்பூர், இந்த சென்னையிலலாம் பார்க்கும்போது அந்த கடலுக்கு அடியில் அந்த கண்ணாடி கிளாஸில் போய் அந்த கடல் அடியிலாம் பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் அப்போவே தேவன் அந்த கடலுக்கு அடியில் போய் அந்த கடலுடைய ஆச்சரியமான காரியங்களையும் தேவனுடைய அந்த ஆச்சரியமான அந்த அதிசயமான அந்த காரியங்களையும் பார்க்க முடியாத தேவன் என்ன செஞ்சார்? ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வழி வகுத்துட்டாருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ வெட்டாந்தரையில் என்ன செய்கிறாங்க? அவங்க நடந்து போகிறாங்க. வெட்டாந்தரையாய் மாறிடுச்சான். அங்கே தண்ணி இருந்த இடம் இப்போ தண்ணியே இல்லாத அளவுக்கு அங்கே அப்படியே ஒரு தரையாய் மாறிடுச்சு. இப்போ 2 சைடும் தண்ணீர் ஒரு சுவர் போல காணப்படுகிறது. ஆமேன், சோத்திரம். எவ்வளோ நல்லதுன்னு பாருங்களேன். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸு, நிறைய பிளேஸ் அப்படி இப்படி சொல்கிறாங்க. பட் நான் நினைக்கிறேன் உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் இந்த வழியாக தான் இருக்குங்க. பாருங்களேன், அவர்களை பாதுகாக்கிறதுக்காக தண்ணீர் அங்கு ஒரு போலீஸ் மாதிரி நிற்கிறாங்க. ஒரு படை வீரர்கள் போல தண்ணி என்னையை பாதுகாக்கிறதுக்காக நிற்குதுங்க. இந்த சைடு தண்ணீர் என்னை பாதுகாக்கிறதுக்காக நிற்குதுங்க. ஆமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் சேரும் வரை தேவன் அங்கு ஒரு சமுத்திரத்தின் நடுவில் என்ன செய்றாரு? வழியை உண்டாக்குகிறார். தண்ணீர் எனக்கு ஒரு பாதுகாப்பாய் காணப்படுகிறது. ஆமேன், சோத்திரம் 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 சோத்திரம். எந்த கடல், எந்த சமுத்திரம் அலைகளால் வீசி நம்மை பயமுத்தி கொண்டிருந்துச்சோ, இப்போ அதே சமுத்திரம், அந்த பெரிய அலை இப்பொழுது அப்படியே ஒரு பூனை மாதிரி, அப்படியே ஒரு குட்டி பூனை மாதிரி அப்படியே பதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்து வழியை நம்மளுக்காக என்ன செய்யறது? இப்பொழுது அது கொடுக்கறது. ஆமே, உங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு காரியம் ஒரு பெரிய சுனாமி போல, ஒரு பெரிய புயல் போல கடல் கொந்தளித்து காணப்படலாம். பட் அதே பிரச்சனைகள், அதே சூழ்நிலைகள் இப்பொழுது எப்படி காணப்படுகிறது? அப்படியே அமைதலாய், ரொம்ப சைலண்டாய், அந்த கொந்தளிப்பெல்லாம் மாறி அங்கே தேவன் உங்களுக்கு அதே இடத்துல என்ன செய்றார்? ஒரு பாதையை அவர் உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஆமே, இப்பொழுது அது எனக்கு துணையாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். அந்த பிரச்சனை, அந்த சூழ்ச்சி, இப்பொழுது அந்த எதிரி எனக்கு துணையாய் கர்த்தர் மாற்றி விட்டார்.
எந்த ஒரு காரியம் என்னுடைய லைஃபை பிடுங்க வேண்டும், என்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று பிளான் பண்ணின அந்த சூழ்ச்சி இப்போது எனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்துக்கிறது, ஒரு ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமே, இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது என்று கூட நம்ம பார்க்கலாம். ஒரு பாவத்தில் மரித்து ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் என்ன செய்றாரு அங்கு உண்டாக்குகிறது நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆமே, ஹல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு காரியம், இந்த பாதை அவர்களுக்கு ஒரு நெய்யா இருந்துச்சு. இந்த பாதை அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அவர்களை தப்புவிக்கிறதுக்கு உதவி செய்துச்சு. அடுத்தது என்ன நடக்குது, இதே பாதையில் நம்முடைய எதிராளிகள் வராங்க. இதே பாதையில் பார்வோனும் அவருடைய சேனைகளும் கடந்து வரும்போது எந்த பாதை, எந்த கடல் எனக்கு பாதையை உண்டு பண்ணிச்சோ, எந்த கடலும் எந்த பாதையும் எனக்கு துணையா இருந்துச்சோ, என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஆதாரமா இருந்துச்சோ, அதே கடல், அதே தண்ணீர், அதே பாதை நம்முடைய எதிரிகளுக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கும் அது மரணத்தை கொடுக்கிறதாய் காணப்பட்டுச்சு. ஆமே, சில சமயத்தில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்ம தாங்கி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறார். அதே பிரச்சனை வேற யாராக்கா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களால தாங்கவே முடியாது. பட் அதெல்லாம் நின்று அதெல்லாம் ஜெயம் கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்துக்கிறாரு. ஆமே, நன்றி செலுத்துகிறோம். மோசே சொல்லுகிறாரு, இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியனை நீ ஒரு காலம் பார்க்க மாட்டாய். அன்றைக்கு பார்வோனும் அவருடைய சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் மூழ்கடித்தார். லாஸ்டா இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீ ஒரு காலம் பார்க்க மாட்டாய். இன்றைக்கு நம்முடைய எதிரிகளை மீண்டும் ஒரு காலம் பார்க்க மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இன்றைக்கும் எகிப்தியர் ஒருத்தர் கூட இந்த பூமியிலே கிடையாது. எகிப்து நாடு இருக்கிறது, எகிப்து நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எகிப்து நாட்டிற்கு சொந்தமானவர்களே கிடையாது. அவர்கள் எல்லாம் சவுதி அரேபியாவும் கென்யாவிலிருந்தும் பல அரபு நாடுலேருந்தும் வந்து குடியேறினவர்கள். ஒருத்தர் கூட கிடையாதுங்க. பல போர்கள் வந்துச்சு, பல யுத்தத்தில் எகிப்தியர்கள் எல்லாரும் ஒளிந்து போயிட்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதே தேவன் எனக்காக அவர் அடைக்கப்பட்ட கதவை, வழியை அவர் எனக்காக திறந்து என்னை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு நாள் நம்ம சொல்லுவோம், தண்ணீரை கடந்து வந்தோம், கர்த்தர் என்னோட கூட இருந்தார். ஆமே. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், அதில் 17வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், இயேசு, அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் இந்த வழியில் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். இங்கே இயேசு ஒருத்தட்ட கேட்குறாங்க, 2 பேர்கிட்ட. அவங்க யாருன்னா எம்மாவூர் சீஷர்கள். அவங்க நினச்சிருந்தாங்க இயேசு நம்மோட கூட இருப்பார், தொடர்ந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டே இருப்பார், அவரோடு கூட நம்ம எப்பொழுதும் ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம் என்று பல கற்பனைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு, அவங்க மனதில் இருந்துச்சு. ஆனால் திடீர் என்று இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே அவர் 33 வயதில் தன்னுடைய ஜீவனை விட்டார். இவங்களுடைய காரியங்கள், இவங்களுடைய பிளான்கள், திட்டங்கள் ஒன்றும் நடக்காதது போல, ஏதோ ஏமாற்றப்பட்டது போல அவங்களுடைய முகம் துக்க முகமாய் அந்த வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வழி எப்படி இருந்துச்சு, ரொம்ப துக்கமாக இருந்துச்சான். அவங்க ஃபேஸே அவ்வளோ துக்கமாக இருந்துச்சான். அப்படி தான் வேதவசனம், துக்க முகமாய் அந்த வழியில் போயிட்டே இருக்கிறாங்க. பட் அதே வழியில் இன்னொருத்தர் வருகிறார், அவர் தான் உயிர் தெழுந்த இயேசு. அவரோட கூட இடப்பட்டு கேட்குறாரு, அப்பா என்னப்பா உங்கள் முகம் இவ்வளவு ரொம்ப டல்லாக இருக்குது, துக்கமாக இருக்குது, என்ன தான் நடந்துச்சுங்கும் போது, அச்சா உனக்கு நியூஸ்லாம் ஒன்றும் தெரியாது போலக்குன்னு என்று சொல்லிட்டு இயேசுடைய கதையை இயேசுவிட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இயேசுவை நம்பியிருந்தோம், அவர் ஊழியெல்லாம் செஞ்சார், அற்புதங்களை செஞ்சார், அடையாளங்களை நடத்தினார், பெரிய காரியங்களை செய்வார், அப்படி இப்படிலாம் நாங்கள் யோசிச்சுட்டு கொண்டிருந்தோம். பட் திடீர் என்று என்ன செஞ்சாங்க, அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யறதுனே தெரியல. அவங்களுடைய லைஃப் அப்படி தான் யோசிச்சுருப்பாங்க, நம்மளுக்கு இப்போ எதிர்காலமே போயிடுச்சுடா, இனிமேல் நம்ம என்னத்தை நம்பியிருப்போம், நம்ம நம்பி இருந்தவரும் போயிட்டாரு, நம்மளுக்கு ஒரு பயமாயிருச்சு. ஆல்ரெடி மற்ற சீசர்களும் கதவை புட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க, இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம பிஸ்னஸ் வீட்டு வந்த பிஸ்னஸை பார்க்கலாம்,
நம்ம விட்டு வந்த ஊரை, கிராமத்தையும், விவசாயத்தை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நான் ஏமாற்றப்பட்டு விட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எருசலேமிலிருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த பழைப்பை பார்த்து அப்படியே ஏதாவது வாழ்க்கையை செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு இவங்க எருசலேமிலிருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் அதே வழியில், எந்த வழியில், ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை, இயேசுவோட கூட இருந்த அந்த ஊழியம் எல்லாம் போயிடுச்சு என்று நினைத்திருந்த அதே வழியில் இயேசு அவரோடு இணைகிறார். அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அப்பத்தை பிக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஆமென். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. 33ஆம் வசனத்தில், அந்நேரமே, அந்த நொடியில் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆமென். சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க, சாப்பிடக்கூட இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள அப்படியே பிரவேசித்து அவருடைய இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்ச உடனே அந்த நொடியில் எழுந்திருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆனாங்க. நல்லா கவனிங்க. எந்த வழியில், எந்த துக்கமான வழி இருந்துச்சோ, எந்த வழி துக்கமாக அப்படி அவங்கள நடத்தி வந்துச்சோ, ஏமாற்றத்தோடு நடத்தி வந்துச்சோ, போச்சுடா எல்லாம் ஊழியம் எல்லாம் போயிடுச்சா, இனிமேல் நம்ம சொந்த வழியை பார்க்கலாம், பிஸ்னஸை, விவசாயத்தை பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்தாங்களோ, இப்போ அதே வழியில் எப்படி போகிறாங்க? ஸ்பீடாக போகிறாங்க, ஒரு மகிழ்ச்சியோடு போகிறாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போகிறாங்க. அவருடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. அந்த துக்கமான வழி இப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷமான வழியாய் கர்த்தர் மாற்றி விட்டார். உங்களுடைய தூக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கண்ணீரை தேவன் ஆனந்த கண்ணீராய் தேவன் என்ன செய்றார்? இப்ப மாற்றிவிட்டார். ஏனென்றால் அவங்க யாரை பார்த்தாங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்போது அவருடைய துக்கமான வழிகள் எல்லாம் இப்பொழுது மாறிட்டு இப்ப நேரம் எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எருசலேமுக்கு போறாங்க. அவங்க நினைச்சாங்க தன்னுடைய சொந்த பிசினஸையும் விவசாயத்தையும் ஏதாவது பார்த்து பொழைச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எண்ணத்தோடு வந்திருப்பாங்க. பட் இழந்த ஊழியத்தை தேவன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய ஊழியம் எடுபட்டு போயிடுச்சு, என்னுடைய ஊழியம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஜெப ஊழியம், ஆண்டவர் கொடுத்த அந்த சுவிசேஷ ஊழியம் இப்பொழுது போயிருச்சு, இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னால் ஊழியம் செய்ய முடியல, என்னால் ஆண்டவருக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன்னு என்று நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். பட் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட கூட இடைப்பட்டு மீண்டுமாய் உங்களை இழந்த ஊழியத்தையும் இழந்த அந்த இடத்தையும் கர்த்தர் அந்த எருசலேமில் கொண்டு போய் நம்ம என்ன செய்வார்? அவர் சேர்க்க போதுமானவராய் காணப்படுகிறார். எந்த வழியில நீங்க துக்கத்தோடு வந்தீங்களோ அதே நீங்க ரிட்டர்ன் போறீங்க. எங்க போறீங்க? எருசலேமுக்கு போறீங்க. அப்போஸ்தலர்கள் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது அவர்களை பார்த்து நீங்கள் எருசலேமில் போய் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் எருசலேமில் அந்த மேல் வீட்டில் அந்த 120 பேர்கள் அங்கு கூடி ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்து நாளிலே அங்கு இறங்கி என்ன நடக்குது? ஒவ்வொரு வேளையும் ஆவியானவர் அங்கே இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே. எந்த சீஷர்கள் துக்க முகமாய் வந்தார்களோ அதே சீஷருடைய லைஃப்ல பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கி இன்றைக்கு அவர்கள் யாராய் மாறினார்கள்? துக்கமான சீஷர்களாய் இல்ல, ஒரு பரிசுத்தவான்களாய், ஒரு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு அப்போஸ்தலராய் கர்த்தர் அங்கு மாற்றிவிட்டார். எருசலேம் மாறிடுச்சு. இழந்து போன அந்த எருசலேமுடைய ஊழியத்தை மீண்டுமாய் கர்த்தர் என்ன செய்றார்? அவங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க எல்லாம் போயிருச்சு, இனிமேல் மற்ற வேலையை பார்க்கலாம்னு நினைச்சாங்க. பட் இப்பதான் ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஆவியானவர் வந்து அவளை புதுப்பித்து இழந்து போன ஊழியத்தையும் இழந்து போன தரிசனத்தையும் அவங்க அபிஷேகத்தையும் கொடுத்து எருசலேமிலிருந்து அவங்க மீண்டும் அவங்களுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. எருசலேம், யூதயா, சமரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் தேவன் போகும்படியாய் அவருடைய வழியை கர்த்தர் மாற்றிவிட்டது. உண்மை என்றால் அதே தேவன். ஒருவேளை நீங்க தனிமையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க வனாந்திரத்தில் இருக்கலாம், ஒருவேளை அடைக்கப்பட்ட மரணம் என்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம், செங்கடல், ஒருவேளை துக்கமுகமான வழியா இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் மாற்றிவிட்டது உண்மை என்றால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசுவாசிங்கள். அதே தேவன் அவர் என்றென்றும் சதா காலங்களும் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மரண பரியந்தம் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை விசுவாசிங்கள். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில அப்பா என்னுடைய வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் போகும் இந்த பாதையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நான் என் சொந்த முயற்சினால அல்ல, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை நடத்துவீராக. ஒருவேளை நாங்கள் தனிமையாய் போய் கொண்டிருக்கிறேன், ஒருவேளை வனாந்திரத்தின் பாதையில நான் போய் கொண்டிருக்கிறேன்,
ஒருவேளை எனக்கு முன்பாக இந்த மரணம் என்கிற வியாதி, இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லி ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு போல காணப்படலாம். ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஒருவேளை துக்கமுகமான வழியில நான் போயிருக்கலாம். பட் என் தேவன் இன்றைக்கு என்னுடைய கரத்தை பிடித்து என் இருதயத்தை தொட்டு இந்த வழியை நீர் சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழியில கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிற வழியாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மேலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயங்கள் பலப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமாய் விசுவாசத்துக்குள்ள அவர்கள் வேரூன்றி வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவரோட இடைப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.